வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோதை நாயகி. கோவா, கர்நாடகா, ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களுக்கு 4 நாட்கள் பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று கர்நாடக மாநிலம் கார்வாரில் உள்ள INS கடம்பா கடற்படை தளத்திற்கு செல்கிறார். மாநிலங்களின் தலைமைச் செயலர்கள் பங்கேற்றுள்ள 3 நாள் தேசிய மாநாட்டின் 2ஆம் நாள் அமர்வு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நேற்று புதுடெல்லியில் நடைபெற்றது. இந்த 3 நாள் மாநாட்டில் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 129வது மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியினை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும், AIR செய்தி வலைதளத்திலும், நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். பிரதமரின் ஹிந்தி உரையைத் தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்கம், முகவரி மாற்றம் உள்ளிட்ட திருத்தங்களை மேற்கொள்ள இன்று சிறப்பு முகாம்கள் நடைபெறுகின்றன. வாக்காளர்கள் தங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை சென்று திருத்தப்பட்டியல் தொடர்பான சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். புதுச்சேரி அண்ணா திடலில் 17 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள விளையாட்டு அரங்கத்தை மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் நேற்று திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி சின்னையாபுரத்தில் பொருளாதாரத்தில் நலிவுற்றவர்களுக்காக அனைத்து உள்கட்டமைப்பு வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள 220 குடியிருப்புகளை திறந்து வைத்தார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.